ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பதவியானது திருச்சி சிவா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேடையில் சர்ச்சைக்குரிய வகையில் பெண்களை பற்றி பேசிய நிலையில் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்பட்டுள்ளார். தற்போது அந்த பதவியானது திருச்சி சிவா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை திமுகவின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திருச்சி சிவா அவர்களுக்கு இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன, பதிவு பண்ணுங்க. இது என்னை பொறுத்தளவுல இன்னொரு இஷ்யூல இன்வால்வ் ஆன நபருக்கு மறுபடியும் அந்த போஸ்டிங் கொடுக்கறதுல நிச்சயமாக இது கொஞ்சம் பர்ப்ளசிங்கா தான் இருக்குது. இது வியப்பாகத்தான் இருக்குது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் திருச்சி சிவா தான் அந்த டெல்லி அந்த ஒரு இன்சிடென்ட்ல இன்னொரு எம்பியோட பெண் எம்பியோட ஒரு இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அப்போ மிக தெளிவாக பொன்முடியை நீக்கினது பெண்களுக்கு இதுவாக பேசுனது கிடையாது. அது இந்துக்களுக்கு எதிரான, இல்லைன்னா இந்துக்களை புண்படுத்தும் விதத்தில் பேசிட்டாங்கன்னு. நான் என்னுடைய மனநல புண்பட கிடையாதுங்க. இந்த வைஷ்ணவ சைவம் எல்லாம் அவர் கம்பேர் பண்ணி பேசுறது எனக்கு புண்படவில்லை. ஆனால் ஏதோ பிஜேபி காரர்களுக்கு புண்பட்ட மாதிரி தெரியுது. அப்போ பிஜேபி காரர்களுக்காக அங்க இருக்கின்ற இந்துக்களுக்காக செய்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை பேசி அதற்கு எதிராக கனிமொழி ஒரு ட்வீட் போட்டதுனால மட்டும்தான் இவருடைய பதவி போனது என்று நான் நினைக்கவில்லை. அப்படி என்றால் எவ்வளவோ பெண்களுக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்கள் திமுக மட்டும் கிடையாது, அந்நிய கட்சியிலும் நடந்துட்டு இருக்கு. ஆனா திமுக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அப்படி இருக்கின்ற நபர்கள் RS பாரதி ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற எவ்வளவு நபர்கள் இருக்காரு. சீரியல் பெண் மொலஸ்டர்களே அவர்களோட ஸ்டேஜ் பங்கிடுகின்ற ஒரு முதலமைச்சர், அப்படி இருக்கின்ற நபர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கின்ற நபர்கள். அப்போ இது பெண்களுக்கு எதிரான விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஹிந்து ஓட்ஸுக்கான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். பொன்முடி மீதான இந்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது என்ன சொல்லுது? பொன்முடி மாதிரி ஒரு நபர் அன்பிட்டா இருக்காரு அமைச்சருக்கு என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன். அவர் எப்போ தூக்கி இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய துறைகளையே அவர்கள் நன்றாக அவர்களால் நடத்த முடியவில்லை. அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அப்படி ஒரு நபர் தான் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். எனக்கு இன்னொரு கேள்வி, அதாவது கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்க முடியாத ஒரு நபர், இல்லை என்றால் அங்கிருந்து தூக்கி விட்ட ஒரு நபரை நீங்க எப்படி மக்கள் பணியில் அமர்த்த முடியும்? மக்களுக்காக இருக்கின்ற ஒரு அமைச்சராக நீங்க எப்படி அமர்த்த முடியும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு லாஜிக் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ கட்சிக்கு இவர் உகந்தது கிடையாது என்று வரும்போது என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு லாஜிக் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க இவர் இருந்தாருன்னா ஓட்டு வராது, இந்துக்களுடைய ஓட்டு வராது, இந்த ஒரே ஒரு லாஜிக் தான் எனக்கு வருது. அதே நேரத்துல மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் அவர் என்னவான பேசி போயிட்டுங்க, மக்களுடைய ஒரு ஃபேட் அப்படித்தான் அப்படி எடுத்துக் கொள்ளலாமா என்ற அந்த ஒரு சந்தேகம் எனக்கு எழுதுறது. நேரலையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.